ஒரு வைரலான தகவலை நம்பி எடுத்த ஒரு முடிவு ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையே தலைகீழா மாத்திருக்கு. ஜூலை 30 யாருமே எதிர்பார்க்காத விதமா மொரோக்கோல இருந்து 50,000க்கும் அதிகமான மக்கள் ஒரே நேரத்துல கியூட்டா எல்லைக்குள்ள நுழைய தன பேரையும் சமாளிக்க முடியாம அங்கிருந்த போலீஸும் மெடிக்கல் டீமும் முற்றிலும் தடுமாறி போனாங்க. 2 நாட்டு அரசாங்கமும் இதுக்கு காரணம். சோஷியல் மீடியாவில் பரவன வீடியோவை நம்பி ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லையை நோக்கி ஓடி வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இதன் பின்னணியில் இருக்கிற நிஜமான காரணம் கடுமையான வறட்சி, வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு. சொந்த நாட்டில் இனி எதிர்காலமே இல்லைங்கிற அந்த விரக்தி தான் அவங்களை இந்த ஆபத்தான பாதைக்கு தள்ளி இருக்கு. இதனால பலர் வெளிநாட்டில் புதிய வாழ்க்கையை தேட முயன்றதா கூறப்படுது. இந்த துயரமான சம்பவத்துல 1000க்கும் அதிகமானவங்க காயமடைஞ்சிருக்காங்க. ஸ்பெயின் தரப்புல 72 பேர் பலியானதா சொல்லப்படுற நிலையில மொரோக்கோ தரப்புல 11 பேர் தண்ணியில மூழ்கி இறந்துட்டதா சொல்றாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு மொரோக்கோ பேக்கர் ஒருத்தர் 3 நாளா கடல் தண்ணீரை மட்டும் குடிச்சு உயிர் பிழைச்சு வந்ததா சொல்றாரு. ஆனா அங்க போன அத்தனை பேருக்கும் ஏமாற்றம். சாப்பாடு இல்ல, வேலை இல்ல, எல்லாமே லாக்டவுன். இது ஒரு ஜெயில்னு 2 நாள்ல பெரும்பாலானவங்க நொந்து போய் திரும்பிட்டாங்க. இந்த சம்பவம் ஐரோப்பா முழுவதையும் பேரதிர்ச்சியில் உரைய வச்சிருக்கு. இந்த சம்பவம் மனசு ரொம்பவே உடைச்சதா சொன்ன பாஸ்டர் ஹாவியர் சாந்தலோரியா கர்த்தரோட பிள்ளைகளா நாம ஜெபத்துல உறுதியா இருக்கணும்னு விசுவாசிகள் கிட்ட கூறினார். திருச்சபை தான் இந்த உலகத்துக்கு நம்பிக்கையோட வெளிச்சமா இருக்கணும். இனி இப்படி ஒரு கொடுமை நடக்காம இருக்க அரசாங்கமும் வழி செய்யணும்னு உருக்கமா கேட்டுக்கிட்டாரு. கர்த்தராகிய இயேசுவே, வாழ்வாதாரத்திற்காக ஆபத்தான வாய்ப்புகளை மேற்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் விடுதலையையும் தந்தருளும். ஆமென். Explore the ArtConnect app's news section now.